இலட்சிய தமிழன். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி நடத்தும் சட்டவிரோத கல்குவாரியை குறித்து செய்தி சேகரிக்கச் சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் மீது பழனியாண்டியே நேரடியாக கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கண்டித்தோம். பழனியாண்டியே உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி தூய ஜன்மராக்கினி அன்னை பேராலயத்தில் இருந்து சென்று திமுக அலுவலகம் நோக்கி பேரணி நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசுந்தரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில தலைமை திமுக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவனத் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. எதுக்காகனா பழனியாண்டிங்கிற ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ சம்மந்தப்பட்டவங்க இந்த மாதிரி கரூரில் இல்லீகல் மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி அவங்க மேலே பெனால்ட்டி 23 கோடிக்கு மேலே பெனால்ட்டி போட்டிருக்கு. அதையும் அவர் கட்டலை. அப்படி ஒரு பத்திரிகையாளர் போய் அவங்க கேமராவோட ட்ரோனோட போய் எடுக்க போகும்போது அவங்களையும் அந்த பத்திரிகையாளரையும் தாக்கி இவரையும் தாக்கி அவங்க கொண்டு போன கேமரா வச்சு அவரை தாக்கி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இந்த திமுக அரசு காலங்காலமாக பத்திரிகையாளரை எரிச்சு கொள்றதும் அவங்கள போட்டு தாக்குறதும், அவர் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர் சிஎம்மாக இருக்கும் போது அவர் வீட்டு வெளியில் பத்திரிகையாளர்கள் தாக்கியிருக்காங்க. இது இந்த பத்திரிகையாளரை நிறைய சவுக் சங்கர் மாதிரி, நிறைய ஃபீலிக்ஸ் மாதிரி நிறைய பேர்த்த குண்டா சட்டம் போட்டு அரெஸ்ட் பண்ணி இவங்களை ரொம்ப ஒரு ஜூனியர் விகடன், ஒரு அவ்வளோ பேர் புகழ் போன ஒரு பத்திரிகை, காலங்காலமாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு பத்திரிகையாளர் அவங்க ஒரு ஓனரே எஃப்ஐஆர் போட்டு அவங்கள அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பத்திரிகையாளர் நம்மளோட 4வது தூணா நம்மளோட சிஸ்டமில் இருக்கும்போது இவங்களுக்கே இந்த பேச்சு சுதந்திரம் இல்லைன்னா நம்ம எதுக்கு இந்தியா நம்ம சுதந்திரம் வாங்கணும்? இந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு அர்த்தமே இல்லாமல் இவ்வளோ கொடூரமாக இப்படி பத்திரிகையாளர்களே தாக்குறாங்கன்னா இந்த அரசாங்கம் எங்கே போயிட்டு இருக்கு? ஏன் இப்படி இது கேட்கறதுக்கு யாருமே வரமாட்டுறாங்க, முன்னும் வரமாட்டுறாங்க. பத்திரிகையாளர் யார் தான் குரல் கொடுக்கறது? ஸோ இதோட நோக்கத்தோட அவங்களுக்கு, ஏன்னா இன்னைக்கு நடக்கிற உண்மைகள், இன்னைக்கு இவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு விஷயம் வெளியில் வருதுன்னா இது பத்திரிகையாளர் தான் மெயின் காரணம். அது நல்லதோ இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். பட் அது எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக நான் மக்களுக்கு ஒரு நியாயம் சொல்கிற விஷயத்த போய் இப்படி ஒரு குண்டாஸ் மாதிரி ஒரு ரவுடிசம் வச்சு ஆள் வச்சு தாக்குறது வடுமையாக